பசங்க இன்றைக்கி ஏதாவது எனக்கு பண்ணி கொடுமா அப்படின்னு கேட்டாங்க. அதனால உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. இதில் சிப்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வடை மாதிரி போட்டுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை வந்து தோல்லாம் நீக்கிட்டு ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ப்ராசஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் கடையில் வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலேயே பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பசங்களுக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம கையில் செஞ்சு தந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2 டைம் பண்ணலாம். 2 டைம் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வெந்நீல ஒரு 5 நிமிஷம் தாங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது, ரொம்ப வேகாமே இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வெந்நீல போட்டு லைட்டாக கொதிக்க விட்டு அப்புறம் எடுத்து வச்சுட்டு நம்ம இதெல்லாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு இதெல்லாம் தனியாக ஒரு தட்டில் எடுத்து நம்ம ஃபேனில் உணர்த்தி விட்டுக்கலாம். இதில் தனியாக நான் 2 எக்கு வேக வச்சுருந்தேன். ஸோ அதை நம்ம ஒரு வடை மாதிரி போட்டு தந்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் கடலை மாவு கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் கம்மியாக. இதில் லைட்டாக சில்லி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு மிக்ஸ் பண்ணி குட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. ஏன்னா கம்மியாக தானே நம்ம மாவு எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுல நம்ம எக்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே இந்த இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது கூட நான் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எப்படி இருக்குது பார்க்கலாம், அப்படி டேஸ்ட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ரொம்ப கருக விடாமல் சிம்மில் வச்சு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வடை மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரை விட இது ரொம்ப எக்கை விட இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கடலை மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி போட்டது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கம்மியாக தான் போட்டேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கே இல்லைங்க, காலியாகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இது வாரத்தில் ஒரு டைம் பசங்களுக்கு ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறத விட நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதை எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடிங்க. பொரித்து எடுத்துட்டு அது கூட சால்ட்டு, கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து சாப்பிட்டா மொறு மொறுன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடியாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் பொரித்து போட போட பசங்க எடுத்து சாப்பிட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தக்காளி சாஸ்லாம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்னொரு டைம் நான் செஞ்சு காட்டுறேன்.